அனைவருக்கும் வணக்கம். கற்போம் வாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் மொழி வரலாறு சக்திவேல் புத்தகத்திலேருந்து இரண்டாவது பாடமான மொழி வரலாற்று சான்றுகள். அதிலிருந்து இன்றைக்கி ஒரு 42 கொஷின் பார்க்கலாம். மொழியை அறிவியல் அடிப்படையில் அணுகுகின்ற முறை தொடங்கப்பட்ட ஆண்டு 10ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி. மொழியை அறிவியல் அடிப்படையில் அணுகுகின்ற முறை தொடங்கப்பட்ட ஆண்டு 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி. இயற்கை மொழிகளின் தோற்றம் வளர்ச்சி பற்றி ஆராய வழிவகுத்தது உயிரினங்களின் வளர்ச்சி பற்றிய டார்வினின் பரிணாம கொள்கை. இயற்கை மொழிகளின் தோற்றம் வளர்ச்சி பற்றி ஆராய வழிவகுத்தது உயிரினங்களின் வளர்ச்சி பற்றிய டார்வினின் பரிணாம கொள்கை. தமிழ் மொழி வரலாற்றை அறிய அடிப்படை சான்றுகளாக உள்ளவை இலக்கியங்கள், இலக்கணங்கள், அகராதிகள், கல்வெட்டுகள், பிறமொழி கல்வெட்டுகள், அயல்நாட்டார் குறிப்புகள், கிளைமொழிகள் போன்றவை. 3வது கொஸ்டின், தமிழ் மொழி வரலாற்றை அறிய அடிப்படை சான்றுகளாக உள்ளவை இலக்கியங்கள், இலக்கணங்கள், அகராதிகள், கல்வெட்டுகள், பிறமொழி கல்வெட்டுகள், அயல்நாட்டார் குறிப்புகள், கிளைமொழிகள் போன்றவை. 4. ஒரு நாட்டின் வரலாற்றிற்கும் மொழியின் வரலாற்றிற்கும் இன்றியமையாத சான்று எதுனா இலக்கியம். ஒரு நாட்டின் வரலாற்றிற்கும் மொழியின் வரலாற்றிற்கும் இன்றியமையாத சான்று இலக்கியம். 5. இலக்கிய சான்றுகளின் வகைகள் 2. இலக்கிய சான்றுகளோட வகைகள் 2. அவை இலக்கிய நடையில் அமைந்த செய்யுள் நூல்கள், பேச்சு வழக்கை அடிப்படையாக கொண்ட வாய்மொழி இலக்கியங்கள். இலக்கிய சான்றுகளின் வகைகள் 2. இலக்கிய நடையில் அமைந்த செய்யுள் நூல்கள், பேச்சு வழக்கை அடிப்படையாக கொண்ட வாய்மொழி இலக்கியங்கள். தமிழில் தோன்றிய மிக பழமையான இலக்கணம் தொல்காப்பியம். தமிழில் தோன்றிய மிக பழமையான இலக்கணம் தொல்காப்பியம். சிலப்பதிகாரம், தொல்காப்பியம் இவ்விரண்டு நூல்களையும் ஒப்பிட்டு நோக்கின் மொழி வளர்ச்சி தெள்ளத் தெளிவாக விளங்கும். சிலப்பதிகாரம், தொல்காப்பியம் இவ்விரண்டு நூல்களையும் ஒப்பிட்டு நோக்கின் மொழி வளர்ச்சி தெள்ளத் தெளிவாக விளங்கும். 8. தொல்காப்பியம் எதிர்கால தன்மை ஒருமை விகுதியாக கூறுவது அல். தொல்காப்பியம் எதிர்கால தன்மை ஒருமை விகுதியாக கூறுவது அல். 9. சிலப்பதிகாரத்தில் அல் ஈறு அன் ஈறாக மாறியது. சிலப்பதிகாரத்தில் அல் ஈறு அன் ஈறாக மாறியது. 10. மருங்கொலி மூக்கொலியாக மாறியதை கூறுவது சிலம்பு. சிலப்பதிகாரம். மருங்கொலி மூக்கொலியாக மாறியதை கூறுவது சிலம்பு. 11. தமிழ் வடமொழியோடு இயல்புக்கு தக வழங்கியமையை கூறுவது. தமிழ் வடமொழியோடு இயல்புக்கு தக வழங்கியமையை கூறுவது கிபி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த திருநாவுக்கரசர் தேவாரம். கிபி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த திருநாவுக்கரசர் தேவாரம். எடுத்துக்காட்டு, பிரளய அப்படிங்கிறத பிரளயம் அப்படின்னும், ஷமி அப்படிங்கிறத சமி அப்படின்னும் சொல்கிறது தான் எடுத்துக்காட்டு. தமிழ் வடமொழியோடு இயல்புக்கு தக வழங்கியமையை கூறுவது. தமிழ்மொழி வடமொழியோடு இயல்புக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டதை சொல்கிறது எதுனா கிபி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த திருநாவுக்கரசர் தேவாரம். எடுத்துக்காட்டு, பிரளயம், ஷமி அப்படிங்கிறது சமி. 12. நிகழ்கால இடைநிலைகளான கிறு கின்று அதிகம் பயின்று வரும் இலக்கியங்கள் சங்கம் மருவிய கால இலக்கியங்கள். நிகழ்கால இடைநிலைகளான கிறு கின்று அதிகம் பயின்று வரும் இலக்கியங்கள் சங்கம் மருவிய கால இலக்கியங்கள். 13. சங்க இலக்கியங்களில் நிகழ்கால இடைநிலை பயின்று வரும் நூல் பரிபாடல். முதல்ல நிகழ்கால இடைநிலை கிறு கின்று ஆனின்று எந்த நூலில், சங்க இலக்கியங்களில் எந்த நூலில் வந்துச்சுன்னா பரிபாடலில் தான் வந்துச்சு. சங்க இலக்கியங்களில் நிகழ்கால இடைநிலையான கிறு கின்று ஆனின்று பயின்று வந்த நூல் பரிபாடல். 14. பேச்சுத்தமிழ் முழுக்க இலக்கியத்தில் இடம்பெற்ற காலம் 17ஆம் நூற்றாண்டு. பேச்சுத்தமிழ் முழுக்க இலக்கியத்தில் இடம்பெற்ற காலம் 17ஆம் நூற்றாண்டு. 15வது வினா, முதலில் அச்சிடப்பட்ட வாய்மொழி இலக்கியங்கள் எதுனா ராமப்பையன் அம்மானை, சிவகங்கை சரித்திரம், மாகபுராண அம்மானை, பொன்னுருவி மசக்கை. முதலில் அச்சிடப்பட்ட வாய்மொழி இலக்கியங்கள் ராமப்பையன் அம்மானை, சிவகங்கை சரித்திரம், மாகபுராண அம்மானை, பொன்னுருவி மசக்கை. 16வது வினா, 18ஆம் நூற்றாண்டில் தமிழின் ஒலிவகையின் சிறப்பியல்புகளை கூறுவது. 18ஆம் நூற்றாண்டில் தமிழின் ஒலிவகையின் சிறப்பியல்புகளை கூறுவது மாகபுராண அம்மானை. ஒலிவகையின் சிறப்பியல்புகளை கூறுவது மாகபுராண அம்மானை. வினா எண் 17.
மாகபுராண அம்மானையில் இடம்பெறும் சில சொற்கள். மாகபுராண அம்மானையில் இடம்பெறும் சில சொற்கள் என்னென்னா, குற்றியலுகரம் சிலபோது குற்றியலுகரம் போல ஒலிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த நூலில்? மாகபுராண அம்மானையில். எடுத்துக்காட்டு புக்கு அப்படிங்கிறது புக்கி அப்படின்னும், இருபத்து அப்படிங்கிறது இருபத்தி அப்படின்னும் வந்திருக்கு மாகபுராண அம்மானையில். குற்றியலுகரம் சிலபோது குற்றியலிகரம் போல ஒலிக்கிறது. எடுத்துக்காட்டு புக்கு புக்கி, இருபத்து 25. இது இடம்பெற்ற நூல் மாகபுராண அம்மானை. இரண்டாவது, மொழிக்கு இடையில் வரும் உகரம் இகரமாகின்றது. ஒரு சொல்லோட இடையில வர உகரம் இகரமாக மாறிடுது அப்படின்னு சொல்கிற நூலும் மாகபுராண அம்மானை. அதற்கு எடுத்துக்காட்டு அருமை அரிமை, சிறுமொழி சிறிமொழி, சிறு இலை சிறி இலை. மொழிக்கு இடையில் வரும் உகரமும் இகரமாகின்றது. அருமை அரிமை, சிறுமொழி சிறிமொழி, சிறு இலை சிறி இலை சொல்கிற நூல் மாகபுராண அம்மானை. மூன்றாவது, தென்பாண்டி நாட்டில் சொல்லின் முதலில் இயல்பாக இன்று எழுகின்ற எடுத்தல் ஓசை இல்லாமையால் மொழி முதலில் மெய்யெழுத்தோடு வரும் குறில்கள் நெடிலின் முன் ஒலி இழந்து நிற்கின்றன. அதாவது தென்பாண்டி நாட்டில் சொற்கள் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதில் எடுத்தல் ஓசை இல்லாதனால மொழி முதல்ல வர்ற மெய்யெழுத்தோடு கூடிய குறில் எழுத்துக்கு குறில் எழுத்து அடுத்து நெடில் எழுத்து வந்துச்சு அப்படின்னா அந்த குறில் எழுத்தில் இருக்கிற சவுண்டு இல்லாமல் போயிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த குறிலுக்கான சவுண்டு இல்லாமல் மெய்யெழுத்து மட்டும் இடம்பெற்றிருக்கு. அதுக்கு தான் புறாங்கிறது முன்னாடி இருக்க குறில் எழுத்தில் அந்த ஒலி இல்லாமல் இப்ரா ப்ரா அப்படி மாறிடுது. பலா அப்படிங்கிறதும் ப்ளா அப்படின்னு மாறிடுது. இது இடம்பெற்ற நூல் எதுனா மாகபுராண அம்மானை. மொழி முதலில் மெய் வாராமையால் இந்த வல்லெழுத்துக்கள் பின்னே இகரம் பெறுகின்றன. முன்னாடி என்ன ஆச்சுன்னா, நெடில் எழுத்துக்கு முன்னாடி வர குறில் எழுத்து ஒலியை இழந்து மெய்யெழுத்து மட்டும் நிற்கிது. அப்படி நிற்கும்போது அந்த மெய்யெழுத்து என்னவா மாறிடுது? இகரம் கூட சேர்ந்து பிரா அப்படின்னு மாறிடுது. ப்ரா அப்படிங்கிறது பிரா அப்படின்னும், ப்ளா அப்படிங்கிறது பிலா அப்படின்னும் மாறிடுது. அடுத்தது 18வது வினா. 17ஆம் நூற்றாண்டு பேச்சு தமிழை பற்றி அறிய உதவுவது ராமப்பையன் அம்மானை. 17ஆம் நூற்றாண்டு பேச்சு தமிழை பற்றி அறிய உதவுவது ராமப்பையன் அம்மானை. 19வது வினா. மதுரை ராமநாதபுர வட்டார வழக்கை அறிய உதவுவது மதுரை ராமநாதபுர வட்ட வழக்கை அறிய உதவுவது ராமப்பையன் அம்மானை. முன்னாடி ஒலியை பற்றி பார்த்தோம். ஒலி வகையின் சிறப்பியல்புகளை கூறுவது மாகபுராண அம்மானை. அதுவே பேச்சு தமிழை பற்றி அறிய உதவுவதும் மதுரை ராமநாதபுர வட்டார வழக்கை அறிய உதவுவதும் எதுனா ராமப்பையன் அம்மானை. இது அந்த ராமப்பையன் அம்மானையில் இடம்பெற்றுள்ள சில சொற்கள். அடைக்காய் அப்படின்னா பாக்கு அப்படின்னு அர்த்தம். வெள்ளிலை அப்படின்னா வெற்றிலை. சம்பாரம் அப்படின்னா சாக்கு. விதனம் செய்தி. மண்ணாப்பு மன்னிப்பு. கலனை ஜீனி. அடைக்காய் அப்படின்னா பாக்கு, வெள்ளிலைனா வெற்றிலை, சம்பாரம்னா சாக்கு, விதனம்னா செய்தி, மண்ணாப்பு அப்படின்னா மன்னிப்பு, கலனை அப்படின்னா ஜீனி. 26வது வினா. மொழி இயல்பை ஆராய்வதற்கு அடிப்படை எதுனா இலக்கியம். ஒரு மொழியோட இயல்பை ஆராய்வதற்கு அடிப்படையானது இலக்கியம். மொழி இயல்பை ஆராய்வதற்கு அடிப்படை இலக்கியம். 27வது வினா. நேரடியாக மொழி இயல்பை கூறுவது இலக்கணம். மொழி இயல்பை ஆராயறதுக்கு எது தேவை அப்படின்னா இலக்கியம். அதுவே நேரடியாக ஆராய்ந்து மொழியோட இயல்பை சொல்கிறது எதுன்னு பார்த்தோன்னா இலக்கணம். விளக்க மொழியியல் அடிப்படையில் அமைந்தவை எதுனா இலக்கணம். விளக்க மொழியியல் அடிப்படையில் அமைந்தவை இலக்கணம். இலக்கணம் அப்படிங்கிறது விளக்க மொழியியல் அடிப்படையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 29வது வினா. தொல்காப்பியர் பிறப்பியலில் ஒலிகளை உச்சரிப்பொலியியல் நோக்கில் அமைத்துள்ளார். 29. தொல்காப்பியர் பிறப்பியலில் ஒலிகளை உச்சரிப்பொலியியல் நோக்கில் அமைத்துள்ளார். 30வது வினா. யகரத்தின் பிறப்பினை தொல்காப்பியர் விளக்கும் விதம். அன்னம் சேர்ந்த மிடற்றெழு வளி இசை கண்ணுற்று அடைய யகாரம் பிறக்கும். அதாவது யகரம் இருக்கு இல்லையா, யகரத்தோட பிறப்பினை தொல்காப்பியர் எப்படி சொல்கிறாருன்னா, அன்னம் சேர்ந்த மிடற்றெழு வளி இசை கண்ணுற்று அடைய யகாரம் பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 31. யகரம் ஒலிப்புடை ஒலி என்பதை விளக்குவதற்கு தொல்காப்பியர் பயன்படுத்திய வார்த்தை தான் மிடற்றெழு வளி இசை. யகரம் ஒலிப்புடை ஒலி.
யகரம் ஒலிப்புடை ஒலி என்பதை விளக்குவதற்கு தொல்காப்பியர் பயன்படுத்திய வார்த்தை மிடற்றெழு வலியிசை. அது உயிரொலிகளும் ஒலிப்புடை ஒலிகள் தான் அப்படிங்கிறனால அதே தொடரை மிடற்றெழு வலியிசைங்கிற தொடரை உயிரெழுத்துக்களுக்கும் பயன்படுத்தியிருக்காரு. வினாயன் 32 உயிரொலிகளும் ஒலிப்புடை ஒலிகள் என்று உணர்த்த அதே தொடரை பயன்படுத்தியுள்ளார். அதாவது மிடற்றெழு வலியிசை. 33வது வினா லகாரம் புணர்ச்சியில் டகாரமாக மாறுதலை தொல்காப்பியர் விளக்கும் முறை கீட்டிசை. லகரம் புணர்ச்சியில் டகாரமாக மாறுவதை தொல்காப்பியர் விளக்கும் முறை கீட்டிசை. லகரம் புணர்ச்சியில் டகரமாக மாறுதலை தொல்காப்பியர் விளக்கும் முறை கீட்டிசை. 34வது வினா பால் கூட்டல் தீமை பாட்டிமை என சிலவற்றிலும் மாறும் என கூறுவது வீரசோழியம். பால் கூட்டல் தீமை பாட்டிமை என சிலவற்றிலும் மாறும் என கூறுவது வீரசோழியம். 35வது வினா ஏழாம் வேற்றுமையில் அது ஆது ஒருமைக்கும் பன்மைக்கும் என்ற நிலை ஏற்பட்டது. ஏழாம் வேற்றுமையில் அது ஆது அப்படிங்கிறது ஒருமைக்கும் அப்படிங்கிறது பன்மைக்கும் என்ற நிலை ஏற்பட்டது. 36வது வினா உரையாசிரியர்கள் தங்கள் கருத்துக்களை கூற பயன்படுத்திய உத்தி உரையீர்கோடல். உரையாசிரியர்கள் தங்கள் கருத்துக்களை கூற பயன்படுத்திய உத்தி உரையீர்கோடல். கடிசொல் இல்லை காலத்து படினே என்றவர் தொல்காப்பியர். கடிசொல் இல்லை காலத்து படினே என்றவர் தொல்காப்பியர். 38வது வினா வியங்கோல் வினைமுற்றை ஈறு கூறாமல் இடம் கூறி விளக்கியவர் தொல்காப்பியர். வியங்கோல் வினைமுற்றை ஈறு கூறாமல் இடம் கூறி விளக்கியவர் தொல்காப்பியர். வியங்கோல் விகுதிகளை கூறியவர்கள் உரையாசிரியர்கள். ஆனால் தொல்காப்பியர் விகுதி சொல்ல இடம் மட்டும் சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனால் விகுதி சொன்னவங்க யாருன்னா உரையாசிரியர்கள். 40வது வினா இளம்பூரணர் தெய்வச்சிலையார் கூறிய வியங்கோல் விகுதி எதுனா கா. இளம்பூரணர் தெய்வச்சிலையார் கூறிய வியங்கோல் விகுதி கா. அடுத்தது 41வது வினா சேனாவரையர் கூறிய வியங்கோல் விகுதிகள் கா யா அள். சேனாவரையர் கூறிய வியங்கோல் விகுதிகள் க யா அள். 42வது வினா நச்சினார்க்கினியர் கல்லாடர் கூறிய வியங்கோல் விகுதிகள் க யா அள் ஆல் ஆர் மார் ஐ. நச்சினார்க்கினியர் கல்லாடர் கூறிய வியங்கோல் விகுதிகள் க யா அள் ஆல் ஆர் மார் ஐ. நன்றி, வணக்கம்.